வணக்கம் ஐயா. வணக்கம். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். மலேசியாவிலிருந்து சதீஷ்குமார் என்பவர் உங்களை என் கண்ணின் மணியாக வைத்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். எண்ணம் போல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். முற்பகல் செய்த வினைகளை பிற்பகல் அடைய வேண்டும் எனும் போது எண்ணம் போல் வாழ்க்கை தத்துவம் சரியானதா? தவறானது. ஏன் தவறானதுன்னா, எண்ணங்கள்ன்றது ஒரு மனிதனுக்கு கோடி வரும் ஒரு நாளைக்கு. அத்தனை எண்ணங்கள் படி அவன் வாழும்போது கெடுதல் தான் வருமே தவிர நன்மை வராது. ஆனால் அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் நன்மை வருமே தவிர தீமை வராது. அதனால் நீங்கள் அறிவுபூர்வமாக வாழ்வதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஐயா, ஆர் கார்த்திக் என்பவர் தனது சந்தேகம் ஒன்றை கேட்டிருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். நம் பண்பாட்டு நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டு ரீதியிலே அப்பா அம்மாவை கண்டுகொள்ளாமல் விட்டால் பாவம் என்று சொல்லப்படுகின்றது. சரி. ஆனால் ஐயா, பெற்ற குழந்தைகளை கண்டுகொள்ளாமல் கவனிக்காமல் தவிக்கவிடும் பெற்றோர்களை பற்றி சொல்லுங்களேன். அது நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் இரத்த பாசம்ன்றது ஒன்று இருக்குது. உலகத்தில் எத்தனை கோடி மக்களை நம்ம சந்தித்தாலும் நம் வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளைகள் மேல் இருக்கிற அக்கறை மற்றவங்கள் மேல் வராது. அந்த பெற்ற பிள்ளைகளை தவிக்க விடுவது தாய் தகப்பனுடைய பெரும் துன்பத்துக்கு ஆளான தாய் தகப்பனாக இருப்பார்கள். நல்ல தாய் தகப்பனாக இருக்க முடியாது. ஏனென்றால் குழந்தை பெற்றுக்காமல் இருப்பது நன்மை, நல்லது. ஆனால் பெற்ற பிள்ளையை வளர்ப்பது உன் கடமை. அந்த கடமையிலேருந்து நீ தவறும்போது மற்ற வாழ்க்கையில் எந்த கடமையிலையும் நீ சீராக செய்யவே முடியாது. அதனால் பெற்ற பிள்ளைகளை கண்காணிப்பதும் அதுங்களை சிறப்பாக வளர்ப்பதும் பிற்காலத்திற்கு நீங்கள் செய்யும் நன்மையாக இருக்கும். ஜே அரவிந்தன் என்பவர் பிரம்மச்சரியம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டிருக்கின்றார். பிரம்மச்சரியம் என்பது பல பேர் தவறான முறையில் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறாங்க. விந்து அடக்குவது பிரம்மச்சரியம். ஆனால் அந்த விந்தை அடக்குவதால் எப்படி அடக்க வேண்டும் என்று ஒரு சரியான குருக்கிட்ட போய் தெரிந்து கொண்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் நன்மை. இப்போ ஊருக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது. எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க. அதில் தண்ணி எடுக்கும்போது சுரப்பு வரும்போது அந்த கிணத்தினுடைய தண்ணி சீராக இருக்கும். அது தண்ணி யாரும் எடுக்க வேணாம், அதிலேயே இருக்கட்டும்னு விட்டால் அந்த கிணறு பாழடைஞ்சு போகும். அதுபோல் பிரம்மச்சரியம்ன்றது தவறான முறையில் கடைபிடிக்கக்கூடாது. நல்ல குருக்கிட்ட போய் பிரம்மச்சரியம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பதில் தவறில்லை. ஆனால் விந்தாகப்பட்டது ஒன்று வெளியேற வேண்டும், அது உடலுக்கு நன்மை. இல்லை அது மேலேற்ற தெரிய வேண்டும், அதுவும் உடலுக்கு நன்மை. வெளியேறினால் உலக உற்பத்தி, மேலேறினால் கடவுள் தரிசனம். இதுதான் பிரம்மச்சரியம். இது தெரியாமல் நான் அதை அடக்கும்போது விபரீதங்கள் வருமே தவிர நன்மை கிடைக்காது. உடல் நோய்கள் உருவாகிடும். ஏனென்றால் அந்த விந்து பாழாகும்போது அதிலிருந்து பல நோய்களை உருவாக்கும். அதனால் அப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் தவறானது. சரியான முறையில் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் அது சந்தோஷமான விஷயம்தான். ஐயாவின் குரு யார்? சித்தர்களை சந்தித்தது உண்டா? ஏதாவது சக்திகள் உண்டா என்று ஜி தமிழ் பிளே என்பவர் கேட்டிருக்கின்றார். சித்தர்கள் என்பவர்கள் அவ்வளோ விளையாட்டு பொருள்கள் இல்லாது. சித்தர்களை யாரும் காணவே முடியாது. நான் கண்டேன், நான் பார்த்தேன், நான் பேசினேன் அப்படின்றது பொய். சித்தர்கள் யார் கண்ணுக்கும் படமாட்டான். சித்தனுக்கு சித்தன் தென்படுவானே தவிர சராசரி மனிதனுக்கு தென்பட மாட்டான். ஏன்னா சித்தன் ஆசையற்றவன், இறைவனுக்கு சமமானவன். மனிதன் கேடுகெட்டவன், இவன் ஆசையில் அலைபவன். இவனுக்கும் சித்தனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அதனால் யாரும் சித்தரை அறியவே முடியாது, என்னாலையும் அறிய முடியாது. ஏனென்றால் நானே ஒரு ஆசிரமம் வச்சு நான் ஆசையில் தான் இருக்கேன். ஆசை இல்லைன்னா எனக்கு ஆசிரமம் தேவையில்லை, ஆசை இல்லைன்னா எனக்கு சீடர்கள் தேவையில்லை, ஆசை இல்லைன்னா குடும்பம் தேவையில்லை. அப்படிப்பட்ட சித்தர்களை நான் கண்டதும் இல்லை, பொய் பேச விரும்பவும் இல்லை. எஸ் மோகன் என்பவர் கோயிலில் தேங்காய் உடைப்பது ஏன் என்று கேட்டிருக்கிறார். கோவிலில் தேங்காய் உடைத்து சாமிக்கு உடைக்கிறேன்னு உடைச்ச தேங்காவை சாமி பக்கம் வைத்ததே இல்லை. அப்போது அந்த தேங்காவை கோவிலில் உடைத்தாலும் சரி, இல்லை வீட்டில் உடைத்தாலும் சரி, தேங்காய் யார் உடைத்தானோ அவன் பக்கம்தான் அதை வைக்கிறான். ஏன் வைக்கிறான் அப்படின்னா மும்மலம்னு பேர். அதுக்கு மேல் மட்டை ஒன்று, ஓடு ஒன்று, காய் ஒன்று இருக்குது.
அப்போது அந்த தேங்காயினுடைய வெள்ளை மாதிரி வேறு எந்த பொருளும் கிடையாது. தண்ணி கூட அதனுடைய வெள்ளை கிடையாது. அப்படிப்பட்ட வெள்ளை உன் மனம் ஆக வேண்டும்ன்றதுக்காக தேங்காய் அந்த மும்மலம் நீக்கினால்தான் தேங்காய் மாதிரி உன் மனம் வெள்ளையாக வரும் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைச்சி வைக்கிறாங்களே தவிர தேங்காய் உடைக்கிறதால சாமிக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் சொல்கிறார், தேங்காய் கருணை வெள்ளம் தேய்க்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம்னார். அந்த தேங்காயினுடைய வெள்ளை மாதிரி என் மனம் எந்த காலத்தில் வரும் ஐயா? நான் எப்போது அமுது உண்ணுவேன், நான் எப்போது உன்னை அறிவேன் அப்படின்னு இவர் பத்ரகிரி சொல்கிறார். அதுக்காக தேங்காயை உடைச்சி அடையாளத்துக்காக அழுக்கு இருக்கிற மனத்தை விலக்கி வெண்மையான மனமாக ஆக்கிக்கோன்றதுக்கு தான் தேங்காய் உடைக்கிறோம். ஐயா, பாரதி என்பவர் மூச்சை கவனிப்பதால் மனம் அடங்கும் என்று சொல்கின்றார்களே, இதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? சாதாரண மனிதனால் இப்படி செய்ய முடியுமா? நான் உணர்ந்ததால் தான், மூச்சை கவனித்ததால் தான், நான் உணர்ந்ததால் தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சீடர்கள் என்னை தேடி வராங்க. நான் உணரலைன்னா யாருமே என்னை தேடி வர மாட்டாங்க. முதல்ல ஒன்றை தெரிஞ்சுக்கணும், இந்த மூச்சை உணர்றது எப்படின்னு ஒரு குருக்கிட்ட கேட்கணுமே தவிர நீ உணர்ந்தியான்னு கேட்கக்கூடாது. இதுவே தவறான கேள்வி. இந்த கேள்வியை திருத்திக்குங்க. கெவின் மெரியா என்பவர், ஐயா, ஒருவருக்கு முக்திக்கான ஆன்மீக தேடல் இருந்தால் அவருக்கு காமம் கோபம் ஆசாபாசங்கள் விடாது துரத்தினால் அவர் எந்தவித தடைகளை நீக்கி முக்திக்கான வழிகளை அடைய முடியும் என்று கேட்டிருக்கின்றார். மனிதனுக்கு, சராசரி மனிதனுக்கு காமம் கோபம் குரோதம் இது மூணுமே இயற்கையானது. இப்போது ஞானம் அப்படின்றது இந்த இயற்கையிலேருந்து மாறுபட்டது தான். அப்போது இந்த மாறுபட்ட நிலைக்கு வரும்போது அந்த காமம் கோபம் உங்களை துரத்தாது. அப்போது அமைதியான நிலையில் இருப்பீங்க. அமைதியான நிலையில் இருக்கும்போது மனம் உலகத்தை நாடாமல் இறைவனை நாடும்போது முக்திக்கு வழி பிறக்கும். எஸ்டி சுமதி என்பவர், ஐயா, முப்பால் கடந்து அப்பால் சென்றவருக்கு ஈசனின் திருநடன காட்சியை கிடைத்ததாக நந்தனார் அவர்கள் கூறியிருக்கின்றார். உண்மை ஞானிகள். முப்பால் என்பது என்ன என்று கேட்டிருக்கின்றார். முப்பால் அப்படின்னா இக வாழ்வு, உலக வாழ்வு, இதையெல்லாம் கடக்கணும் மனிதன். அப்போது மனம் அழியணும், ஜீவன் அழியணும், ஆன்மா அழியணும். இந்த மூணும் அழிந்தால் இறை நடனம் கிடைக்கும். இந்த முப்பாலினுடைய விஷயம், இது பூரணம் என்று பேர். இதுக்கு ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த மூணும் ஒன்று சேரும்போது முப்பால் கடக்கிறோம். இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் இதற்கு பேர் பூரணம் என்று பேர். இந்த பூரண நிலையை யார் அடையிறானோ அவனுக்கு இறைவனுடைய நடனம் தெரிகிறது. இந்த முப்பால் அடையிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. வாயில் எது ஒன்றாலும் பேசலாம், ஆனால் அடையணுன்னா உலக வாழ்க்கையை நீ இழக்கணும். நீ இழக்க தயாராக இருந்தால் இந்த முப்பாலும் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்தால் இந்த உன் கண்ணில் படாது, இறைவன் நடனம் மட்டுமே உன் கண்ணில் படும். அப்போ இந்த முப்பாலை கடக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். அதே நேரத்தில் வழி தெரியாமல் முப்பால் கடந்தோம் சொல்லக்கூடாது. ஞானிகள் முப்பால் கடந்தானா அவன் உலகத்தை மறந்தான், இறைவனை உண்டாக்கிக்கணும். ஆனால் நம்ம இறைவனை மறக்கிறோம், உலகத்தினுடைய வாழ்க்கையை உண்டாக்கிக்கிறோம். அதனால் நமக்கு அறியாமையிலே இருக்கிறோம். நம்ம இதை தெரிஞ்சுக்கினா நமக்கு போகலாம், எல்லாராலையும் முடியும். ஐயா, கர்மா கழிந்து விட்டதை எவ்வாறு அறிந்து கொள்ள முடிகின்றது? இப்போ நீங்கள் ஒரு வழியில் நடந்து போய்க்கினே இருக்கிறீங்க, ஒரு கல் அடிக்குது காலில். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் கர்மா என்னான்னு தெரிலப்பா, போகிற இடம்லாம் எனக்கு அடிப்படுதுப்பான்றீங்க. இதையெல்லாம் நடக்காமல் இருக்கும்போது, அமைதியான உங்கள் மனம் நிலைச்சி நிற்கும்போது கர்மா கழிந்ததுன்னு எண்ணம். அப்போ உங்கள் மனம் நிலைச்சி நிற்காமல் பல வழியில் தடுமாறுது. அது எதை செய்யுது, எதை பண்ணுறது, என்ன பண்ணால் நம்ம வாழலான்னு நினைக்கும்போது கழியலன்னு அர்த்தம். குடும்பத்தில் இருந்து கொண்டுதான் ஞானத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள், சொல்லிக்கொண்டு வருகின்றீர்கள். குடும்ப பிரச்சனையால் பிரிந்தவர்கள் ஞானத்தை அடைய முடியுமா என்று ஒரு நேயர் கேள்வி கேட்டுக்கிட்டு. அடையலாம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவன் அமைதியான நிலையில் குடும்பத்தை நடத்திக்கின்னு இறைவனையும் தேடும்போது அவன் ஞானத்தை அடைய முடியும். குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த செயல்களை மட்டும் செய்யணும்.
ஆனால் இவனே செயலாக மாறிடக்கூடாது. இவனே செயலாக மாறும்போது ஞானத்தை அடைய முடியாது. அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியத்தில் தனித்து இருந்தாலும் சரி. ஆனால் இவன் எல்லா செயல்களும் செய்யணும், எந்த செயலையும் இவன் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் ஞானத்தை அடைய முடியும். குடும்பத்தை பிரிந்தவர்களும் அடைய முடியும். எப்படி அடைய முடியும்? குடும்பத்தை பிரிந்தமே என்ற நினைவோடு வாழும்போது அவன் இறைவனை அடைய முடியாது. சரி, குடும்பம் போயிடுச்சு, இனிமேல் நமக்கு என்ன வழி? இறைவன் மட்டும்தான் நமக்கு வழின்னு தேடுறவனுக்கு அவனுக்கும் இறை காட்சி கிடைக்கும். இறைவனோட கலக்கலாம், மோட்ச முக்தி அவனுக்கும் உண்டு. ஐயா, வள்ளலார் கூறிய ஜோதி வழிபாடு பற்றி சொல்லுங்க. மற்றவர்கள் கூறியதற்கும் வள்ளலார் கூறியதற்கும் இடையிலான வேறுபாடு என்ன? ஒரு வேறுபாடும் இல்லை. நம்மளுடைய மனங்கள் தான் வேறுபாடு பண்ணிக்கிச்சு. ஆனால் எந்த மகான் சொன்னதும் வேறுபாடே கிடையாது. இப்போது நேற்று கூட நான் பிரான்ஸ் பேட்டியில் தான் சொன்னேன், சரியை கிரியை யோகம் ஞானம் பண்ணிட்டு. இப்போ தெய்வ உருவ வழிபாடுகள், அதுக்கு ஒரு உருவம் வச்சு, இது ஒரு கடவுள்னு ஒரு பேர் வச்சு நம்ம வழிபட்டுன்னுக்கிறோம். இதுக்கு பேர் சரியன்றோம். இது சராசரி மனிதன் செய்துன்னுக்கிற வேலை. ஏன்னா எல்லாராலையும் யோகத்தில் வர முடியாது, எல்லாராலையும் ஞானத்தை அடைய முடியாது. ரொம்ப கடினமான விஷயம். ஞானம்ன்றது பேச ஈஸியானது, ஆனால் செயல் கடினமானது. அப்படி இருக்கும்போது ஞானத்தை அடைய முடியாது. அதனால் உருவ வழிபாட்டில் இருந்தாங்க. வள்ளலாரும் உருவ வழிபாட்டில் இருந்தார். அவர் பாடின மாதிரி கந்த கோட்டத்தில் அவருக்கு முன்னாடியும் யாரும் பாடலை, அவருக்கு அப்புறமாவும் யாருமே பாடலை. அப்போ அவரும் உருவ வழிபாட்டில் தான் இருந்தார். இது சின்ன குழந்தையிலேருந்து இடைப்பருவத்தில் முதுமையில் போகும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கிது. அதே மாதிரி வள்ளலாருக்கும் இளமையில் ஒரு அனுபவம் இடைப்பருவத்தில் ஒரு அனுபவம் முதுமையில் முழுமையான அனுபவத்தை பெற்றார். அப்போ அவர் என்ன சொன்னார்? ஒளியே கடவுள். நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவே ஒளியாக தான் இருக்குது, ஒளியும் ஓசையுமா இருக்குது. அதனால தான் நம்ம ஏங்குகிறோம். அதே மாதிரி உலகத்தையும் ஒளியும் ஓசையுமாக தான் உலகம் ஏங்கிக்கின்னு இருக்குது. அது நம்மளால் அறிய முடியாமல் இருக்கலாம், ஞானத்தில் அறிய முடியும். அப்படி அந்த ஒளியும் ஓசையுமா இருக்கிறத தான் வள்ளலார் என்ன பண்ணார்? உருவ வழிபாடு தேவையில்லை, சிறு தெய்வ வழிபாடு தேவையில்லை, ஒரு தெய்வ வழிபாடு, அதுவே அருட்பெரும் ஜோதி அப்படின்னாரு. அருட்பெரும் ஜோதின்றது கூட ஒரு உருவம் தான். அது அருவ வழிபாடுன்னு சொல்ல முடியாது. சில பேர் அருவ வழிபாடுன்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஏன்னா எதை பார்த்தாலும் ஒரு அடையாளம் இல்லாத போது தான் அருவம், அடையாளம் இருக்கும்போது அது உருவம். அப்போ ஜோதி வழிபாடு கூட உருவ வழிபாடு தான், அது சிலை வழிபாடு இல்லை. அதனால் அது அருவ வழிபாடுன்னு சொல்ல முடியாது. அருவ வழிபாடுன்றது என்ன அப்படின்னா, அகஸ்தியர் சொல்கிறாரு, விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாயின்வார். அப்போது நாதம் உண்டி தான், உருவம் கிடையாது. ஜோதிக்கு உருவம் உண்டு இல்லையா? அப்போது நாத வழிபாடே அருவ வழிபாடு, ஜோதி வழிபாடே உருவ வழிபாடு அப்படின்றது என்னுடைய கொள்கை இது. அதனால் வள்ளலார் என்ன சொன்னார்? முடிவானது பேரொளி, அந்த பேரொளி வழிபாடு நடத்துங்க, அதுவே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னர். அதனால் அவர் சொன்னது ஒன்று அருமையான விஷயங்கள். அவர் நிறைய வழிகாட்டல் மக்களுக்கு சொன்னார். ஆனால் மக்கள் அவர் இருக்கும்போது ஏற்கலை. இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் அவர் வழிபடுது. இது ஒவ்வொரு மகானுடைய நிலையும் இப்படி தான். எந்த மகான் இருந்து எவ்வளோ உண்மைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னாலும் இந்த உலக மக்கள் கேட்கறதில்ல. ஆனால் அவங்க போன பிறகு தான் அவங்களுடைய உண்மையான நிலையை தெரிஞ்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் உண்மையை பேசுங்க, உண்மையை சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு தீமை செய்யாதீங்க. அதுவே இறை வழிபாடுன்னு என்னுடைய கொள்கை சாமி. சிவன் யூனிவர்ஸ் ஆத்ம வணக்கம் ஐயா. பயத்தை எப்படி ஒழிப்பது, வராமல் எப்படி தடுப்பது என்று கேட்டிருக்கின்றார். பயம் என்பது எண்ணத்தால் ஏற்படுவது. அந்த எண்ணத்தை தவிர்த்தால் பயம் தவிர்த்திடலாம். அப்போ எண்ணத்தால் பயம் ஏற்படுது, இது நடக்குமா அது நடக்குமான்னு எந்த நேரமும் சிந்திச்சுக்கினே இருக்கிறதாலேயே பயம் வருது. அந்த சிந்தனையை விட்டு உங்கள் மேலேயே உங்கள் சிந்தனையை செலுத்தினால் பயத்தை விட்டு நீங்கிடலாம். ஐயா, தற்பொழுது வாழ்க்கையே பிரச்சனையாக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பல்வேறு கேள்விகளை உலகெங்கும் இருந்து உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். சரி, அவர்களுக்கு உங்களுடைய ஒரு பதிலை சொல்லுங்கள். கேள்விகள் கேட்பது தவறில்லை. ஆனால் அந்த நம்ம கேட்கக்கூடிய கேள்வி நமக்கும் பயன் தரணும், உலகத்துக்கும் பயன் தரணும். அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். தேவையற்ற கேள்விகளை
ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுன்ற எண்ணத்தில் கேள்விகளை கேட்டு அடுத்தவங்களுக்கும் அது துன்பத்தை கொடுக்குற மாதிரியும் எனக்கும் துன்பத்தை கொடுக்குற மாதிரியான கேள்விகளை தயவு செய்து தவிர்த்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்ல கேள்விகளை கேளுங்கள், நல்ல பதில்களை சொல்கிறேன். அது உங்களுக்கும் பயன் தரும், உலகத்துக்கும் பயன் தரும். ஆகவே சாய் தர்மா டிவி நேயர்களே, சுவாமிகளிடம் உங்களுடைய கேள்விகளை உங்களுக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் அதனால் நன்மை கிடைக்கக்கூடிய கேள்விகளை கேளுங்கள். அதற்கு குருஜி உங்களுக்கு பதில் தருவார். நன்றி, வணக்கம். பாரு, அப்போ நல்லா இருந்தால் தான் கற்று முடியும், இல்லைன்னா எழுதுக்க முடியாது. சொல்லுமா. அதான் சாமி, இது எல்லா இடத்துலையும் வந்து கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்புறம் எதுக்கு கோவில் அதெல்லாம் கட்டுறாங்க? கடவுள் இருக்கிறாருன்றதுனால தான் கட்டிக்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா கோயிலை தேவையில்லையா? கடவுள் இருக்கிறாருந்தம்மா கோயில் கட்டுறான், சர்ச்சு கட்டுறான், மசூதி கட்டுறான். கடவுள் இருக்கிறார் நம்பிக்கையில் தான் கட்டிக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா சர்ச்சு தேவையில்லை, மசூதி தேவையில்லை, கோயில் தேவையில்லை, எதுவும் தேவையில்லையா? அப்போ இருக்குதுன்ற நம்பிக்கை இருக்குது இல்லையா? சொல்லு. இப்போது தானம் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், அது அந்த பொருளை வந்து அவங்க வந்து வேற யார்ட்டையாவது கொடுத்துட்றாங்க, அதனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? நீ ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டின்னா கொடுத்ததை நீ மறக்கணும். ஏன்னா நீ கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கினே இருக்கிறன்னா சுயநலத்தோடு கொடுத்துக்கிறேன்னு அர்த்தம். நீ கொடுத்ததை மறந்தீங்கன்னா சுயநலமற்ற தர்மம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அந்த தர்மத்தினுடைய விளைவு அது யாருக்கிட்ட போனாலும் உனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் நீ யோசித்துக்கினே இருந்தீங்கன்னா உனக்கு அந்த பாதிப்பு உண்டு. அதனால் எதை கொடுத்தாலும் யாருக்கிட்ட கொடுத்தாலும் அது அன்னியோடு மறந்துடுங்க, அதுதான் தர்மம். அதை சொல்லி 10 பேர்கிட்ட போய் சொல்லிக்கின்னுக்கிறது வந்து தர்மம் கிடையாது, சுயநலமா? சொல்லுமா. இப்போ மனுஷங்களை எதுக்கு வந்து கடவுள் படைக்கணும்? இறப்பு பிறப்பும் இருக்கு, சரி, இன்பம் துன்பமும் இருக்கு, அதெல்லாம் எதுக்கு இருக்கணும் படைக்கணும்ன்றதுல? ஆமா, எதுக்கு இருக்கணும்? பாரு, எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டுக்கிறமா நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுவும் பண்ணிக்க போறது இல்லை. சன்னியாசியா போக போற? இல்லை. கடவுள்கிட்ட போவானா, அது பெரிய பொருள். ஒரு சராசரி மனுஷன் இவர் இருக்கிறாரு, இவர் படாத துன்பமே கிடையாது. இவர் இவ்வளோ அவஸ்தைப்பட்டார்ல, இவர் போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கூடாது. ஆனால் இவருக்கு வேலைகளை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை? அதுக்கோசம் கல்யாணம் பண்ணிக்கினாரு. சரி, அதோட கம்முன்னு வாய முடியும் உட்கார வேண்டியது தானே அந்த ஆள் வேலை. அந்த ஆள் அதை செய்யலை, அவர் சேர்ந்து 2 புள்ளியை பெற்றுட்டாரு. இப்போ துன்பம் தானே, துன்பம்னு முதல்லையே அந்த ஆளுக்கு தெரிஞ்சுத இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாமா? இந்த தப்பதமாக கடவுள் பண்ணின்னுக்கிறான். இதே தவிர இறைவன் பண்ணின்னுக்கிறான். உன்னை படைக்கிறான், நீ விளையாடுறத பார்க்குறான், நீ துன்பம் படுறத பார்க்குறான், சந்தோஷப்படுறத பார்க்குறான், ரசிக்கிறான். உன் ஆயில முடிக்கிறான், திருப்பி இன்னொரு உருவத்தை கொடுக்குறான், நீ எப்படி வாழறன்னு வேடிக்கை பார்க்குறான். அதனால தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு இந்த மாதிரி, இறைவன் 2 பொம்மைகள் செய்து தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மை செய்து தாம் விளையாடணும் இல்லையா? ஏன்னா நீ தனித்து இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு உறவு இல்லாத ஒருத்தன் உலகத்தில் வாழவே முடியாது, செத்துருவான் அந்த செகண்டு. நீ யாரு கூடவாவது இருக்கணும், இருந்தால்தான் நீ தைரியமாக இருப்ப. யாரும் இல்லாத இடத்துல ராத்திரி 12 மணிக்கு ஒரு இடத்துல இருந்து பாரு, நீ மனுஷன் தானே, பேயும் இல்லை கடவுளும் இல்லை, நான் மட்டும் இருக்கணும் உட்கார் பார்க்கலாம். கோடி கற்பனைகள் வந்து கற்பனையிலேயே நீ காலியாகிடுவ இல்லை? அதனால் ஒரு மனிதனுடைய உறவு வேணும், அவசியம். அந்த உறவு இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். எவன் ஒருத்தன் துன்பத்தை படுறானோ அவனுக்கு நிச்சயம் இன்பம் உண்டு, எவன் ஒருத்தன் இன்பத்தை அடையிறானோ அவனுக்கு நிச்சயம் துன்பம் உண்டு. இதுதான் உலக நீதி. சாமி, ஆன்மானா என்ன? அது வந்து எங்க உருவாகுது? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சாமி, இப்போ உனக்கு உயிர் இருக்குது இல்லை, மூச்சு விடுறதில்ல, அது எங்கே உருவாக சொல்லுமா கொஞ்சம்? நீ உணர்ற பொருளையே உன்னால் சொல்ல முடியலையே, உணராத பொருளை பற்றி நான் சொன்னால் உனக்கு என்ன புரிய போகுது? மனிதனுடைய உடல் இப்போ உனக்கு பேச்சு வருது இல்லை, சவுண்டு கேட்குது இல்லை, இந்த சவுண்டு தான் ஆன்மா. இந்த சப்தம் தான் ஆன்மா. ஆன்மான்னு ஒன்று இல்லை, அந்த சப்தம் வராது. சப்தம் வரலன்னா மூச்சு வராது, மூச்சு வரலாம் உடம்பு சூடு இருக்காது. மனிதனுடைய உடலில் முப்பொருள் அகார உகார மகாரம். அகாரம் என்ன?
அப்படின்னா நெருப்பு, மகாரம் என்னன்னா காற்று, உகாரம் என்னன்னா சப்தம். இந்த முப்பொருள் சேர்ந்து தான் மனிதனை இயக்குது. உலகமும் அந்த முப்பொருளில் தான் இயங்குது. அதில் எது குறைஞ்சாலும் மனுஷன் இருக்க மாட்டான். அதனால் இந்த 3 பொருளும் நமக்குள்ளவே இருக்குது. அது அறியிற பொருள் கிடையாது. மனிதன் அறியக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள், மூச்சு. அதை மட்டும்தான் அறிய முடியும். இன்னொரு பொருளையும் அறிய முடியும். ஸ்தூல விந்துவை அறிய முடியும், சூட்சும விந்துவை அறிய முடியாது. சொல். என் பேர் கௌஷிக். சரி. உங்களோட ஸ்பீச்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். உங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் சினிமா பார்ப்பீங்களான்னு தெரியல. இல்லைப்பா, நான் பார்க்குறேன். இது வந்து 3வது படம். இப்போ டேரக்டர் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு போய் தான் அவருக்கு இந்த படம் கிடச்சிருக்குன்னா அப்போ எனக்கும் இல்லை. இந்த இடம் எப்படின்னா, இந்த ஒரு கோயில் கட்டியிருக்கிறேன். நிறைய கோயில்கள் எல்லா ஊர்லேயுமே கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கோயில் கட்டினதுடைய நோக்கம் எனக்கு என்னன்னா, இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். இந்த பொண்ணு கூட வந்துடுச்சு, இனிமேல் கல்யாணம் தான் இருக்குது. ஆமாம், அதில் ஒன்றும் தப்பிக்கவே முடியாது அந்தம்மா. அதனால் இந்த கோயிலினுடைய நிலை அது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்தாங்கன்னா குழந்தை பிறக்கும். ஆனால் இடைக்கு கூட பொருள் கொடுத்துக்கிறாங்க. இந்த கோயிலினுடைய தன்மை அப்படி. இந்த ஆசிரமம் எப்படின்னா, எவ்வளோ குழப்பத்தில் ஒருத்தர் இதுக்குள்ளே வந்தானாலும் அவன் போகும்போது தெளிவாக போயிடும். இந்த இடம் அப்படி. ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட 23ஆம் தேதி, டிசம்பர் 23ஆம் தேதி அவங்க கணவர் இறந்துட்டார். அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் செத்து போயிடணும் சாமி, என் கணவர் செத்துனால நான் இனிமேல் உயிராக இருக்கக்கூடாது அப்படின்னா. ரொம்ப சந்தோஷமா, நீ செத்து போனால் எனக்கு என்ன நஷ்டம், அந்த மாதிரி செத்த எனக்கு என்ன நஷ்டம். ஆனால் அவனுக்கு குழந்தைங்க இருக்குது நாங்கள் 3 குழந்தைங்க இருக்குது. அது யாருக்கு பெத்த என்ன? ஏன்னா புருஷங்காரன் செத்தாகி போச்சு. நீ அடுத்தது என்ன செய்யணும், இந்த குழந்தைங்களை எப்படி காப்பாற்றணும், நம்ம புருஷன் கூட இல்லையேன்னு சிந்திக்கணும். நான் செத்து போகிறேன்னா அனாதை குழந்தை ஆகிட்டாது. அது ஊடாக போய் பிச்சை எடுக்காது. அது இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் தாய் தகப்பனாவா இருக்கணும். இப்படி வாழக்கூடாது. நீ கணவன்ற ஒருத்தன் இறக்க தான் செய்யணும். உன் கணவனும் நீயும் ஒரே அம்மா வயிற்றுல பிறந்தீங்க, ஏதோ இடையில் சேர்ந்தீங்க. ஒரு 2 நண்பர்கள் யாருன்னு தெரியாது, திடீர்னு நட்பு கொண்டாடுறோம். சில நண்பர்கள் வந்து உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று வச்சுன்னு உறவாடுற நண்பர்களும் உண்டு. சில பேர் மன ரீதியாக உறவாடுற நண்பர்களும் உண்டு. இந்த 2 நண்பர்களும் ஒரு தாய்க்கு பொறுக்கலை. அதனால் நல்லா உறவாடின்னு இருக்கிறோம். எதுவோ சின்ன மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சு போயிடும் இல்லையா? நட்பே பிரிஞ்சு போது மரணம் பிரிக்காதா? பிரிக்க தான் செய்யும். ஆனால் இந்த மரணம் பிரித்தாலும் உன்னுடைய செயலை நீ மறக்கக்கூடாது. அடுத்தது நான் என்ன செய்யணும் இந்த உலகத்தில், என்னுடைய மரணத்துக்குள்ளே நான் என்ன சாதிக்கணும். அப்போது நீ உலகத்தில் இருக்கிற குழந்தைக்கெல்லாம் நன்மை செய்யாத. நீ பெற்ற புள்ளியை மற்றவங்ககிட்ட தவிக்க விடாத காப்பாற்று. அதுவும் பெரிய சிறப்புன்னு. அந்த மாதிரி போகும்போது சொல்லுவேன், வரும்போது அழுதுக்குனே உள்ளே வந்தேன், போகும்போது சிரிச்சுக்கினே போகிறேன் நாங்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனம் தெளிவடைஞ்சால் அவனுடைய வாழ்க்கை பயணம் சீராக இருக்கும். கண்டிப்பாக. அதுக்காக தான் சாமி பேசுங்கிறேன். சொல்லு சாமி. கண்டிப்பாக சாமி. இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், நம்மளை விட வயசு கம்மியாக இருக்கவங்கள வந்து நம்ம வந்து டீச்சராக, நம்ம குருவாக ஏற்றுக்கலாமா? அவங்கள வணங்கலாமா? திறமை யாருக்கிட்ட இருந்தாலும் ஏற்றுக்கலாம். கண்டிப்பாக. திறமை தான் முக்கியமே தவிர வயசு முக்கியம் இல்லை. கண்டிப்பாக. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருநாவுக்கரசர்னு ஒரு மகான் இருந்தார். அவருக்கு வயசு 80. ஞானசம்பந்தர்னு ஒரு மகான் இருந்தார். அவருக்கு வயசு 8. 80 எங்கே 8 எங்கே? ஆனால் காஞ்சிபுரத்திலிருந்து அந்த ஞானசம்பந்தரை அந்த திருநாவுக்கரசர்ன்றவரு தூக்கின்னு போகிறார் பல்லக்கில். போகும்போது உள்ளே இருந்து ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் சந்திக்கணும், அவர்கிட்ட இட்டுன்னு போங்க அப்படின்னு இவர் உள்ள பல்லக்கிலேருந்து சொல்கிறார் சீடருங்கக்கிட்ட. அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு திருநாவுக்கரசர், ஐயா அடியே நீங்கள் தான் இருக்கிறேன்னாரு. உடனே பல்லக்கு இறக்குடான்னார் ஞானசம்பந்தர். இறக்குன பிறகு சொல்கிறாரு, ஐயா என் வயசு 8, உன் வயசு 80, நீ என்னை சுமக்கலாமா, என்னை பாவத்துக்கு ஆளாக்கலாமா அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு வயசு 80, ஆனால் உன் சக்தி எவ்வளோ சொல்லவே முடியாத, நீ தாய்ப்பால் குடிச்சவனாச்சே, அதனால் எனக்கு வயசு தானே தவிர உனக்கு ஈடு இணை நான் இல்லை அப்படின்றார்.
இப்போ அவ்வளோ பெரிய மகான்னு அந்த பக்குவம் அடைஞ்சார். அதனால் திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் தவிர வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம்தான். இன்று பெண்கள் அனைத்து துறைகளிலுமே சரிசமமாக ஆணுக்கு இணையாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனாலும் ஆண் உயர்ந்தவன் அவனுக்கு அடங்கி வாழ்வதுதான் பெண்ணின் கடமையா என்ற ஒரு எண்ணமும் என்ன தோன்றுகின்றது, அதை பற்றி சொல்லுங்கள். யாருமே அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த பற்றி மன்றங்களில் பாஸ்கர் பாரதின்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. அந்த எல்லாரும் பட்டிமன்றத்தில் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த பாஸ்கர் பாரதின்ற அந்த அம்மா யதார்த்தமாக பேசுகிறாங்க, உண்மைகளை பேசுகிறாங்க. எனக்கு அவங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அது மாதிரி ஆணு பெண்ணை அடிமைப்படுத்துறதோ பெண்ணை ஆணு அடிமைப்படுத்துறதோ அந்த குடும்பமே சரியாக இருக்காது. பெண்ணு சம்பாதனை வருது, வருமானம் வருது அப்படின்றதுக்காக நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி ஆண்களை அடிமை மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அது தவறான செயல்கள். ஏனென்றால் ஒரு தாயும் பிள்ளையும் மனைவியும் கணவனும் எப்படி அன்போடு வாழறாங்களோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதை பார்த்து வளருது. அதனுடைய வாழ்க்கைக்கு நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர நீ இன்றைக்கி பெண்டாட்டியை அடிமையாக்கியோ புருஷனை அடிமையாக்கியோ வாழும்போது அந்த வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தை நாளைக்கு அவளுடைய கணவனை அடிமையாக்கி வாழ நினைப்பா. அதே நேரத்தில் இவன் வீட்டில் பிறக்கிற ஆண் குழந்தை அவன் மனைவியை அடிமையாக்கி வாழணும். கணவன் மனைவின்றது ஒரு ஓடம் மாதிரி. அது ரெண்டு பேரும் சரிசமமாக போகும்போது அந்த அவங்களுடைய குழந்தைகளை சிறப்பாக வாழ்வாங்க. ஆனால் இதில் அடிமைப்படுத்தி எந்த நேரமும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள் வாழ்க்கை பின்னாடி பாதிக்கும். அவங்கள நினைச்சாவது இவங்க திருத்திக்கின்னு வாழ வேண்டும். இதுதான் என் வேண்டுகோள். ஊரோடு ஒட்டிவாள் என்று சொல்வார்கள். ஆமாம். ஊரார் தவறான செயல் உடையவராக இருந்தபோது கை கொள்ள வேண்டிய ஒன்றா இது? ஊரோடு ஒட்டி வாழு அப்படின்னு சொன்னது சரியா தப்பா? சரி. ஏன் சரி? ஒரு மனிதன் தனித்து வாழவே முடியாது. ஊரோடு இருந்தால்தான், 4 பேரோடு வாழ்ந்தால்தான் அவன் மனதியாக அமைதியாக இருக்கும். அவன் ஒருவனே இருந்தால் பயனற்று போயிடும் உலகத்துக்கு. ஊரோடு ஒட்டி வாழு. ஊரில் இருக்கிறவன் கெட்டவன், ஊரே கெட்டவனாக இருக்க முடியாது. எந்த ஊருமே இருக்க முடியாது. 100 பேர் இருக்கிறான்னா அதில் 10 பேர் கெட்டவனாக இருப்பான், மீதி பேர் 90 பேர் நல்லவனாக இருப்பான். அதுதான் ஊர். அப்போது ஒரு உலகம்னும் போதே நன்மை தீமை நிறைந்தது தான். ஒரு ஊருன்னும் போதும் நன்மை தீமை இருக்கும். ஆனால் நன்மை தீமை இருந்துட்டு போட்டோம். நீ நல்லவனாக இருந்துடு. நீ ஏன் கெட்டவனை பார்க்குற? நீ நல்லவனாயிரு, நல்லதை செய். அந்த கெட்டவனை நல்லவனாக மாற்றத்துக்கு முயற்சி செய். மாறலைன்னா விட்டுட்டு ஒதுங்கிடு. நீ நல்லவனாகவே வாழ தெரிஞ்சுக்கோ. அடுத்தவனை பார்த்து வாழும்போது தானே அவன் நல்லவன் கெட்டவன் தெரியுது. உன்னை பார்த்து வாழும்போது அவன் கெட்டவன் நல்லவனான்னு தெரிய போகிறது இல்லையே. அப்போ உன்னை பார்த்து வாழ கற்றுக்கினாவே நீ ஊருக்கு நல்லது செய்தவன் ஆகிடுவியே. அதனால் உன்னை பார்த்து வாழ கற்றுக்கோ. அடுத்தவனுடைய தீமைகளை நம்ம விமர்சனம் பண்ணி பயனில்லை. ஏன்னா உலகத்தை திருத்தத்துக்கு நமக்கு சாமர்த்தியம் பத்தாது, நம்மளால் முடியாது. ஆனால் உன் கூட இருக்கிறவனை திருத்திக்கோ. திருந்தினால் அவன் கூட இரு, திருந்தல அவனை விட்டு விலகிடு. அதுவே உனக்கு நன்மை. மறுபிறப்பு மனிதர்களுக்கு இருப்பது போல பிற உயிர்களுக்கும் இருக்கின்றதா? உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் மறுபிறப்பு இருக்குது. அந்த மறுபிறப்பினுடைய தொடர்ச்சி தான் மனிதன் ஒரே மாதிரி இருப்பதில்லை. போன பிறவியில் ஒருத்தன் புலியாக இருந்திருப்பான், இந்த பிறவியில் அவன் மனுஷனாக பிறந்திருப்பான். அப்போது தோற்றங்கள் மனித உடல் தான், பார்க்கறதுக்கு மனுஷன்தான். ஆனால் செயல்களும் அவனுடைய கோபமும் புலியினுடைய வேகத்திலேயே இருக்கும். அப்போது அவன் எதிலிருந்து வந்தானோ அதுக்கேற்ற குணாதிசயங்களோட உடல் மனிதன்தான். ஆனால் அவனுடைய குணாதிசயங்கள் அவனுடைய செயல்பாடுகள் மிருக செயலாக்கும். அதனால தான் நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவோம், என்னடா மிருக மாதிரி இருக்கிறேடா அப்படின்னு. எதுக்கு சொல்கிறோம்? யார் பார்த்தான்? மிருகத்திலிருந்து வந்தவன் தான் இவன். அதனால தான் திருவாசகத்தில் சொல்வார், புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்லுயிராய் ஆகின்வார். அப்போ எல்லா உயிர்களும் தொடர்ச்சியாக தான் வந்துக்கின்னு இருக்குது. ஆனால் இதை சிந்தித்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது சாதாரணமான விஷயங்கள் இல்லை. இத்தனை உயிர்களும் தாண்டி 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 வந்து மனித உருவத்தில் நிற்கிற இந்த மனித உருவம் எதுக்காக கிடைச்சதுன்னா இந்த மனித உருவத்தை இறைவனோட கலக்கிறதுக்காக வந்த உருவம் இது.
ஆனால் இவன் இறைவனோட கலக்க விருப்பம் இல்லாமல் உலக வாழ்க்கை மீது பற்று கொண்டு உலகத்திலேயே பிறந்து பிறந்து ஓழ்ந்துக்கின்னு இருக்கிறான். இவன் இன்னைக்கு மனிதனாக பிறந்தான், நாளைக்கு மிருகமாகவும் பிறப்பான். ஏனென்றால் மனிதனுடைய உடல் மேலே பற்று. உடல் அழிய போகிற பொருள். அந்த உடல் அழிஞ்சதுனால் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டி வச்சுன்னு வாழ்ந்துக்கின்னு இருக்கிறீங்க. இந்த வீடு நீங்கள் கட்டின வீடு தான். ஒரு 30 வருஷம் பொறுத்து அந்த வீடு அப்படியே இருக்குமா? இடிஞ்சு விழும். அப்போ விழும்போது நான் கட்டின வீடு விழாதுன்னு இருந்தீங்களா, அதில் மாட்டிக்கின்னு மரணம் அடைவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வீடு நம்ம கட்டின வீடு தான், ஆனால் இடியறதுக்கு முன்னே இன்னொரு வீடை கட்டணும்னு முடிவு பண்ணி கட்டிக்கணும். அப்போது இந்த வீடு இடியும் போது சுபிட்சமான வாழ்க்கையை வேறு வீட்டில் போய் வாழலாம். அது மாதிரி இந்த உடலுன்ற வீட்டுக்குள்ளே இருந்துக்கின்னு உயிரின்ற உங்களை பிடிச்சிக்கினீங்கன்னா உங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. இறைவனோட கலக்கலாம். ஆனால் உடல் மீது பற்று வைத்து வாழற அத்தனை பேருக்குமே எந்த பிறப்பு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இறந்த உடனே அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போது ரெண்டும் இணைஞ்சதான், நியூட்ரல் பேஸ் மாதிரி இது. அப்போது இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இன்னொரு உடல் தேவை. அதுக்கு தங்கறதுக்கு எந்த உடல், நாயோ பேயோ எதுவோ ஒன்று அதுக்குள்ளே பூந்து அது ஏக்கம் நடத்தணும். அப்போது மறுபிறப்புன்றது சுயற்சி. ஆனால் மறுபிறப்பில் முடிவான பிறப்பு, மறுபிறப்பு வேணான்னு நிற்கிறது மனித பிறப்பு. இதை உணராமல் ஆசையில் அலையிறதால நம்ம இங்கேயே பிறந்து பிறந்து மாண்டு போகிறோம். அதனால்தான் சிவவாக்கியர் சொன்னார், மூலமான குளத்திலே முளைத்து எழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பிராகில் பாலனாகி வாழலாம், பரபிரம்மமாகலாம்னாரு. ஒரு மனிதனாக பிறந்தவன் காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் தன்னுடைய உயிரையே நினச்சி தியானம் பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுது, நீ இறைவனோட கலந்து வாழலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எத்தனை மகான்கள் சொல்லி கேட்கல, நான் சொல்லி தானே கேட்க போகிறாங்க. அதனால் இந்த உலகம் போகிற போக்கு அப்படி இருக்குது. இதை நம்ம தடை போட முடியாது. அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு. நன்மைகளை சொல்கிறது நம்ம வேலை, அவங்க அதை எடுக்காத அவங்களுடைய விருப்பம் அது. அதனால் நம்ம சொல்கிறோம். உலகில் இன்பம் தேடி பிறக்கும் உயிர்களை இன்பம் அளவாக பெற்றால் போதுமென்று கட்டுப்படுத்துவது நியாயமா? அது இயற்கைக்கு முரண்தானே? இன்பம் என்பதற்கு அளவே கிடையாது. இவனுடைய மனம்தான் அதுக்கு அளவு வைக்கிது. இன்பத்துக்கு ஏது அளவு? இன்பம் 2 இன்பம் உண்டு. சிற்றின்பம், பேரின்பம். சிற்றின்பம் என்பது என்ன, பேரின்பம் என்பது என்ன? இறைவனுடைய திருவடியில் பணியும் போது, இறைவனோட கலந்து வாழும்போது பேரின்பம், அது அழியா இன்பம். உலகத்தில் ஒரு வீடு கட்டிட்ட, ஒரு இன்பம், சிற்றின்பம், திருப்பி அது அன்னைக்கோட முடிஞ்சது. ஒரு கல்யாணம் பண்ணிட்ட, அது ஒரு மனைவி வந்துட்டா, ஒரு இன்பம், சிற்றின்பம், அது அன்னையோட முடிஞ்சது. இப்படி சிற்றின்பம் இகத்தை சார்ந்தது, பேரின்பம் பரத்தை சார்ந்தது. அப்போது இன்பத்தில் அது சின்ன இன்பம் பெரிய இன்பம் அப்படின்றதே இல்லை. உன்னுடைய மனம்தான் அதை சின்னதாக பெருசான்றதை நிர்ணயிக்கிறதே தவிர இன்பத்தில் ஒரு நிர்ணயமே கிடையாது. நீ பெற்ற இன்பம் உனக்கு பேரின்பமாக இருக்க நீ வழி தேடிக்கணுமே தவிர சிற்றின்பத்திலேயே சிற்றின்பம் அவசியம் உலகத்துக்கு. ஆனால் வாழ்க்கையே சிற்றின்பமாக இருக்கக்கூடாது. பேரின்பத்தை அடையணுன்ற நிலையோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கினா கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியும். இறைவனின் பொது படைப்பான உலக மனிதர்களிடையே ஏன் இத்தனை முரண்பாடு? இறைவன் படைக்கும்போது எல்லோருக்கும் சுத்தமான மனசை வச்சு தான் படைத்தான், ஆன்மாவை வச்சு தான் படைத்தான். ஆனால் மனிதன் உலகத்தில் வாழும்போது ஆசைன்ற மனம் துவங்கிடுச்சு. அந்த மனத்தில் சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், அந்த காரணம்னு பேர் இதுக்கு. இது 4ம் இருந்து 5 புலன்களும் சேர்ந்து இதை உலகத்தில் பல காட்சிகளை காணுது. அதுக்கு மனசுக்கு எந்தெந்த காட்சிகள் விரும்புதோ அது ஏற்றா போல் அது வாழ துவங்குது. அப்போ துன்பங்கள் வருது. எல்லோருக்கும் ஒரே மனம் இல்லை, எல்லோரும் ஒரு தாய்கிட்ட பிறக்கலை, எல்லோரும் ஒரு தகப்பன் இல்லை. அப்போது அந்த தாயும் தகப்பனுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாப்போல் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு அமையுது. அதனால் செயல்கள் அமையுது. நல்ல தாய் தகப்பனுடைய நல்ல எண்ணங்களால் பிறந்த குழந்தைகள் நல்ல எண்ணங்களையே வளர்த்து நல்ல வழியிலேயே போய் துன்பமற்ற வாழ்க்கை வாழுது. ஆனால் தீய தாய் தகப்பனுடைய எண்ணங்களால் தீய குழந்தைகள் பிறந்து அதனுடைய எண்ணங்கள் தீய செயல்களில் போய் துன்பத்தை அடையுது.
இதுதான் அதுக்கு அடிப்படையாக இருக்குது. குருஜி, நாணம் பெண்ணுக்குரிய குணம், அது ஆணுக்கும் பொருந்துமா? பொருந்தாது. ஏனென்றால் நாணம் என்பது என்ன? வெட்கம். ஏன் பெண்ணுக்கு வெட்கம்? உடலினுடைய அமைப்பு, பெண்ணினுடைய உடல் அமைப்பு வேறு, ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு. ஒரு ஆண் சாதாரணமாக ஒரு வேஷ்டியை கட்டிக்கணும், ஒரு பேண்ட்டை போட்டணும், ரோட்டில் வந்துட முடியும். ஒரு பெண்ணு பாவாடை கட்டிக்கணும் வந்துட முடியுமா? வர முடியாது. அப்போது அந்த நாணம்ன்ற செயல்தான் அந்த பெண்ணை காத்து நிற்குது, மறைத்து நிற்குது. அப்போது பெண்ணினுடைய ஞானம் உயர்ந்தது, ஆணுக்கு அது கிடையாது. அதனால் பெண்ணினுடைய ஞானம் வேறு, ஆணுனுடைய நிலை வேறு. விலங்குகளுக்கும் பாவ புண்ணியம் உண்டா? எல்லாத்துக்கும் உண்டு. அதனுடைய செயலுக்கு ஏற்ற மறுபிறவியே கிடைக்கிது. இப்போது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மாணிக்கம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த மாணிக்கம்ன்ற பொருள் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பாம்புனுடைய விஷத்துலேருந்து எடுக்கிறாங்கன்றாங்க. அப்போது அந்த பாம்புனுடைய விஷம், எல்லா பாம்புலேயும் மாணிக்கம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஒரு பாம்பு தன்னுடைய விஷத்தை உடலுக்குள்ளே வச்சிருந்தோம், அது எதையுமே கடிக்காமல் அந்த விஷத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கும்போது அந்த விஷம்தான் மாணிக்கமாக மாறுது. அப்போது அந்த மாணிக்கமாக மாறக்கூடிய காலத்தில் அந்த பாம்புனுடைய நிலை எப்படி அப்படின்னா, அந்த பாம்பு நாளுக்கு நாள் குறுகி போடும். அப்போ தான் அந்த மாணிக்க ஒளி பிறக்கும். அதை மாதிரி ஒவ்வொன்றுலேயும் இந்த மாதிரியான ஆற்றல் இருக்குது. அப்போது அந்த பாம்புனுடைய மாணிக்கம் இந்த உலகத்துக்கு எவ்வளோ உபயோகப்படுது? பாம்புனுடைய விஷமே மாணிக்கமாக வந்து இந்த உலகத்தில் உபயோகப்படுதுன்னா மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கணும்? இதை சிந்தித்து வாழுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. சடங்கு சம்பிரதாயங்கள் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துமா? சடங்கு சம்பிரதாயங்கள் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தாது. ஏன்னா இறைவன்றதை யாருன்னே தெரியாத சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணிக்கின்னு இருக்குது. ஆனால் இந்த சடங்கு சம்பிரதாயத்தால் இறைவன் மகிழ்கிறானோ இல்லையோ உங்களுடைய மனம் மகிழும். அதற்காக செய்யப்படுறது தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. புகழும் பெருமையும் இல்லாத அருள் வாழ்க்கை சுமைதானே? புகழும் என்ன கேட்டுங்க? புகழும் பெருமையும் இல்லாத அருள் வாழ்க்கை. புகழும் பெருமையும் உணர்ந்து வாழ்கிறவன் வாழ்க்கை சுமை. புகழியும் பெருமையும் ஒதிரி வாழறவன் வாழ்க்கை பெருமைக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழறது சிறப்பான வாழ்வு.